இது ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ். பாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். இன்று நான் உங்களோடு பகிரப்போகும் செய்தி வெறும் ஒரு தகவல் அல்ல. அது பல குடும்பங்களின் கனவுகளை சிதைத்து பெற்றோர்களின் இதயங்களை உடைந்த கண்ணாடியாய் நொறுங்கும் ஒரு கசப்பான உண்மை. அண்மையில் திருகோணமலை ஹொரவபொத்தானை பிரதான வீதியில் நடந்த ஒரு கோர விபத்து மீண்டும் ஒரு முறை நம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது என்று சொல்லலாம். 19 வயது இளைஞன் யஹியா ஒல்முதீன் சஹில் அகமட். இந்த பெயர் இப்போது வெறும் ஒரு செய்தியில் உள்ள பெயர் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் இழந்த நம்பிக்கை, பெற்றோர்களின் தீராத துயரம், ஒரு தந்தையின் நிராசையான எதிர்காலம் என்று சொல்லலாம். மகாதில்வவ பகுதியிலிருந்து தம்பலகாமம் நோக்கி சென்ற ஒரு பஸ்ஸுடன் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஒரே ஒரு கணம், ஒரு நொடி பொழுதில் ஏற்பட்ட இந்த அலட்சியம் ஒரு இளம் உயிரை பழி வாங்கிவிட்டது. உடல் நசுங்கி பலியான அந்த இளைஞனின் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பார்கள், எத்தனை கனவுகளோடு வளர்த்திருப்பார்கள். ஒருவேளை அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கி தரும்போது அவர்களது மனதில் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நிறைய பொருட்களை வாங்கி தருகிறோம். அதில் முக்கியமானதொன்றுதான் இந்த மோட்டார் சைக்கிள்கள். பிள்ளைகள் கேட்டவுடனே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக வாங்கி தருகிறோம். ஆனால் நாம் வாங்கி தரும் அந்த வாகனம் நாளடைவில் அவர்களுக்கே எமனாக மாறி அவர்களின் உயிரை பறிக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்தோமா? பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கும் போது அவர்களின் பாதுகாப்பையும் பொறுப்புணர்வையும் மனதில் பதியுங்கள். வெறும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பது மட்டும் போதாது, சாலை விதிகளை மதித்து பொறுப்புடன் வாகனம் ஓட்ட வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மறக்காதீர்கள். அவர்கள் மீது ஒரு கண் வையுங்கள். அவர்கள் எங்கே செல்கிறார்கள், யாருடன் செல்கிறார்கள், எப்படி வாகனம் ஓட்டுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் உயிரை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, வாழ்க்கையை முழுமையாக வாழ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. வேகமாக வாகனம் ஓட்டுவது ஒரு வீரம் அல்ல, அது ஒரு முட்டாள்தனம். ஒரு நொடிப்பொழுதில் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு உங்கள் வாழ்க்கையை மட்டுமின்றி உங்களை நம்பியிருக்கும் உங்கள் பெற்றோரின் வாழ்க்கையையும் இருண்டு போகச் செய்யும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வேகம் ஒரு போதைதான், ஆனால் அந்த போதை உங்களுக்கு மரணத்தை பரிசாக அளிக்கும். பொறுமையாக இருங்கள். சாலை விதிகளை மதித்து உங்கள் உயிரையும் மற்றவர்களின் உயிரையும் காத்திடுங்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை உணருங்கள். அவர்களின் கனவுகளை சிதைத்து விடாதீர்கள். பாடசாலைகள், கல்லூரிகளில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். வீதி போக்குவரத்து விதிகளை கடுமையாக்க வேண்டும். அதிவேகமாக செல்பவர்கள், தலைக்கவசம் அணியாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பரப்ப சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு வாகனங்களை வாங்கி கொடுக்கும் போது பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு சாலை விதிகளை பற்றிய அறிவையும் பொறுப்புணர்வையும் புகட்ட வேண்டும். ஒரு மரணம் என்பது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை, கனவுகளை, சந்தோஷங்களை முழுமையாக அழித்துவிடும். இதுபோன்ற விபத்துக்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு இளம் உயிர் வீதியில் பலியாவது என்பது நம் சமூகத்தின் ஒரு தோல்வி. இந்த தோல்வி மீண்டும் நிகழாமல் இருக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம். உயிர்களை காப்போம். நன்றி. இந்த காணொளியை பிடித்திருந்தால் மறக்காமல் அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.